10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Last video la நம்ம preparation of aldehyde ketones 6th preparation பார்த்திருக்கோம் சரிங்களா. So now preparation of aldehyde ketones from acid halides. Acid halides means acid chlorides. சரிங்க. acid halides அப்படின்னு பார்த்தீங்கன்னா acid halides அப்படிங்கிறது derivatives of carboxylic acid. carboxylic acid one example சொல்லணும்னா CH3COOH. CH3COOH. So carboxylic acid இருக்கக்கூடிய COOH group. That OH group is replaced by halogens. CH3COOH இருக்கிறது CH3COCl சரிங்களா. ஸோ அதுதான் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். இந்த லெசன்லேயே லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் நம்ம கிளியராக பார்ப்போம் சரிங்களா. ஸோ நவ் அந்த டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட்டில் ஒன் ஆஃப் த காம்பவுண்டான அசைல் ஹேலைட்ஸ் ஆர் ஆசிட் குளோரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காம்பவுண்ட்லேருந்து நாம் ஆல்டிஹைட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்பெஷல் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேமிங் ரியாக்ஷன்ஸில் ரோசன்மண்ட் ரிடக்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் ரோசன்மண்ட் ரிடக்ஷன் சரிங்களா. ரோசன்மண்ட் ரிடக்ஷன் ஒன்லி ஃபார் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் சரிங்களா. அதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா அசிட்டைல் குளோரைட். டேக் அசிட்டைல் குளோரைட் CH3COCl அசிட்டைல் குளோரைட்ஸ் சரிங்களா. ரிடக்ஷன் அப்படின்னாவே அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இல்லைங்களா, அதனால் H2 ஆட் பண்ணியிருக்கோம். யூஸிங் பல்லேடியம் அண்ட் பேரியம் சல்ஃபேட் ஓகேங்களா. அப்போ பல்லேடியம் பேரியம் சல்ஃபேட்டை யூஸ் பண்ணி நாம் இந்த ரிடக்ஷன் ப்ராசஸை பண்ண போகிறோம். அந்த மாதிரி பண்ணும் பொழுது இங்கே பல்லேடியம் ஆக்ட் ஆஸ் ஏ கேட்டலிஸ்ட் ஓகேங்களா. பல்லேடியம் ஆக்ட் ஆஸ் ஏ கேட்டலிஸ்ட். அப்போ அசிட்டைல் குளோரைடை நம்ம ரெடியூஸ் பண்ண போகிறோம், பல்லேடியம் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம். பேரியம் சல்ஃபேட் அப்படிங்கிறது இங்கே என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பேரியம் சல்ஃபேட் ஆக்ட் ஆஸ் ஏ கேட்டலிட்டிக் பாய்சன். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா இதெல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் சரிங்களா. பேரியம் சல்ஃபேட் ஆக்ட் ஆஸ் ஏ கேட்டலிட்டிக் பாய்சன் ஓகேங்களா. அப்போ நம்ம இதிலேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லேடியம் அண்ட் பேரியம் சல்ஃபேட்டை யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. இங்கே பல்லேடியம் ஆக்ட் ஆஸ் ஏ கேட்டலிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா. ஏன் பல்லேடியம் கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா அதாவது ஹைட்ரஜனேட்டட் பல்லேடியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹைட்ரஜனேட்டட் பல்லேடியம் ஏன் அப்படின்னா டி பிளாக் எலமெண்ட்ஸ் எல்லாமே இண்டஸ்ட்ரியல் ஹைட்ரேட்ஸை தரக்கூடியது. இண்டஸ்ட்ரியல் ஹைட்ரேட்ஸ் மீன்ஸ் பல்லேடியம் மெட்டல் லேட்டிஸ் பாண்டில் ஹைட்ரஜன் வந்து அட்டாச் ஆகிருக்கும், ஹைட்ரஜன் அப்படியே வந்து என்ன டிஃப்யூஸ் ஆகிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. அப்போ அதனுடைய லேட்டிஸ் பாயிண்டில் ஹைட்ரஜனேஷன் செஞ்சுருக்கோம். அப்போ நாம் அந்த ஹைட்ரஜனேட்டட் பல்லேடியத்தை இந்த ரியாக்ஷனில் நாம் ஆட் பண்ணும்போது பல்லேடியம் ரிலீஸ் தட் ஹைட்ரஜன். ஸோ அந்த ஹைட்ரஜனை இந்த காம்பவுண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கும். அப்படி யூஸ் பண்ணிக்கும்போது CH3C டபுள் பாண்ட் O கார்பன் ஒன்று ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டு CH3CHO சேஞ்ச் ஆகுது. அனதர் ஹைட்ரஜன் Cl எடுத்துக்கிட்டு HCl சேஞ்ச் ஆகுது. ஸோ ஹைட்ரஜனேட்டட் பல்லேடியம் அப்படிங்கிறது வெரி ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் ஓகேங்களா. அப்போ இந்த ஹைட்ரஜன் பல்லேடியம் மட்டும் ரியாக்ஷனில் இருந்தது அப்படின்னா ஃபார்ம் ஆன ஆல்டிஹைட் ஃபர்தராக கன்வெர்டட் இன்டு பிரைமரி ஆல்கஹால். ஃபர்தராக என்னவா கன்வெர்ட் ஆகுங்க, பிரைமரி ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகும். CH3CH2OH கன்வெர்ட் ஆகும் சரிங்களா. ஸோ அப்போ நமக்கு வந்து ஆல்டிஹைட் தான் வேணும் அப்படிங்கிறதுனால
அசிட்டால்டிகைடு ஸ்டேஜோட ரியாக்ஷன் என்ன பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணணும். சரிங்களா, அசிட்டால்டிகைடு ஸ்டேஜோட என்ன பண்ணணுங்க, ரியாக்ஷனை ஸ்டாப் பண்ணணும். அப்படி ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா பல்லேடியத்தினுடைய ரியாக்டிவிட்டியை நம்ம என்ன பண்ணணுங்க, டிக்ரீஸ் பண்ணணும். ஸோ பல்லேடியத்தினுடைய ரியாக்டிவிட்டியை டிக்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம பேரியம் சல்ஃபேட்டை யூஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி நீங்கள் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியில் கேட்டலிட்டிக் பாய்சன் யூஸ் பண்ணியிருப்பீங்க. விச் சப்ஸ்டன்ஸ் reduce the activity of the catalyst? Substance which reduce the activity of the catalyst. Substance which reduce the activity of the catalyst அப்படின்னா catalytic poison அப்படின்னு படித்தோம் இல்லையா, அந்த எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அந்த ரியாக்ஷனுக்கு நீங்கள் இந்த இதை கூட யூஸ் பண்ணலாம். கேட்டலிட்டிக் பாய்சன் ஹெட்டிங்னு நீங்கள் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியில் படிக்கிற அந்த ரியாக்ஷனுக்கு இந்த ரியாக்ஷனையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ பேரியம் சல்ஃபேட் ஆக்ட் as a catalyst பாய்சன். ஏன் அப்படின்னா ஹைட்ரஜன் பல்லேடியம் மட்டும் யூஸ் பண்ணும்போது அசிட்டால்டிகைட் ஃபர்தராக பிரைமரி ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகும். சரிங்களா, அப்போ இங்கே கேட்டலிட்டிக் பேரியம் சல்ஃபேட்னுடைய ஃபங்க்ஷன் என்னங்க, பேரியம் சல்ஃபேட் ஆக்ட் as a catalytic poison because to stop the stage of aldehyde, to stop the stage of aldehyde. ஓகேங்களா. So the catalyst is also poisoned to small extent by sulfur compounds to prevent further reduction of aldehyde to primary alcohol. Generally a small amount of quinoline and sulfur is also added. Quinoline and sulfur இதில் யூஸ் பண்ணலாம். quinoline and sulfur யூஸ் பண்ணலாம். நீங்கள் லாஸ்ட் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா லின்லர் கேட்டலிஸ்ட் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் படிச்சுட்டு வந்திருக்கீங்க. லின்லர் கேட்டலிஸ்ட் இங்கே இந்த சேம் எக்ஸாம்பிளை நீங்கள் லின்லர் கேட்டலிஸ்ட்லையும் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அதே தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா, அப்போ அசிட்டைல் குளோரைடை அசிட்டால்டிகைடாக யூஸ் பண்ணுற ரியாக்ஷனுக்கு பேர் தானேங்க ரோசன்மன் ரிடக்ஷன். ஹியர் பல்லேடியம் சல்ஃபேட் பல்லேடியம் ஆக்ட் as a catalyst, பேரியம் சல்ஃபேட் ஆக்ட் as a catalytic poison. சரிங்களா, ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். ஸோ கேட்டலிட்டிக் பாய்சன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பல்லேடியம் ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட், ஆல்டிகைட் ஃபர்தராக பிரைமரி ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகிடும். அப்படி கன்வெர்ட் ஆகாமல் தடுக்கிறதுக்காக பேரியம் சல்ஃபேட்டை யூஸ் பண்ணி பல்லேடியத்தினுடைய ரியாக்டிவிட்டியை குறைக்கிறோம். சரிங்களா, ஸோ இதுதான் ரோசன்மன் ரிடக்ஷன். ஓகேவா, சரி, இந்த ரோசன்மன் ரிடக்ஷன் மூலமாக ஃபார்மைல் குளோரைடை யூஸ் பண்ணி ஃபார்மால்டிகைட் ப்ரிப்பேர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மால்டிகைட் கேனாட் பி ப்ரிப்பேர்ட் பை திஸ் மெத்தட். சரிங்களா, ஏன் அப்படின்னா ஃபார்மைல் குளோரைட் HOCl அப்படிங்கிறது அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட். சரிங்களா, ஃபார்மைல் குளோரைட் அப்படிங்கிறதுங்க அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட். அதனால் ஃபார்மைல் குளோரைட் யூஸ் பண்ண முடியாது ஃபார்மால்டிகைட் ப்ரிப்பரேஷனுக்கு. சரிங்களா, ரோசன்மன் ரிடக்ஷனில். சரி, நெக்ஸ்ட் வந்து அசைல் ஹேலைட்ஸில் இருந்து நாம் ரோசன்மன் ரிடக்ஷன் மூலமாக ஆல்டிகைட் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஸோ அதே மாதிரி கீட்டோன் ப்ரிப்பேர் பண்ண முடியுமானா கீட்டோன் ரோசன்மன் ரிடக்ஷன் மூலமாக ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அதனால் அதுக்கு செப்பரேட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீட்டோன்ஸ் கேன் பி ப்ரிப்பேர்ட் பை த ஆக்ஷன் ஆஃப் டை அல்கைட் கேட்மியம் ஆன் ஆசிட் குளோரைட்ஸ். சரிங்களா, ஆசிட் குளோரைட்ஸில் டை அல்கைல் கேட்மியம் யூஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குங்க, கீட்டோன்ஸ் கிடைக்கும். பாருங்க, அசிட்டைல் குளோரைட் எடுத்திருக்கோம். ஆசிட் ஹேலைட்ஸில் அசிட்டைல் குளோரைட்ஸ் எடுத்திருக்கோம். CH3COCl 2 மோல்ஸ் எடுத்திருக்கோம். டை அல்கைல் கேட்மியத்தில் டை மெத்தில் கேட்மியம் எடுத்திருக்கோம். ஸோ அப்போ நமக்கு கிடைக்கிறது அசிட்டோன். ஏன் சார் நம்ம வந்து 2 மோல்ஸ் ஆஃப் ஆசிட் ஹேலைட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேட்மியம் அப்படிங்கிறது டைவேலன்ட் மெட்டல். சரிங்களா, அதாவது CD+2 வேலன்சி வந்து பார்த்தீங்கன்னா +2. அப்போ +2 வந்து பேலன்ஸ் பண்ணணும்னா 2- வேணும். அப்போ நம்ம ஒரு ஆசிட் ஹேலைட்ஸ் யூஸ் பண்ணும்போது 1Cl- தான் இருக்கும். ஸோ அதுக்காக 2 ஆசிட் ஹேலைட்ஸ் யூஸ் பண்ணுறோம். 2Cl- combines with CD2+2 ஃபார்ம் cadmium chloride. அப்போ this CH3 goes to carbonyl carbon. ஓகேங்களா, அப்போ CH3COCH3ங்கிற கீட்டோன்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதே மாதிரி ரோசன்மன் ரிடக்ஷன் மூலமாக அலிஃபாட்டிக் ஆல்டிகைட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இதே மாதிரி அலிஃபாட்டிக் கீட்டோன் ப்ரிப்பேர் பண்ணோம். அதே மாதிரி அரோமேட்டிக் கீட்டோன் ப்ரிப்பேர் பண்ண முடியுமா அப்படின்னா பாசிபிள். அதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா பென்சாயில் குளோரைட்ஸ் எடுத்துக்கணும். C6H5COCl பென்சாயில் குளோரைட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சேம் ரியேஜன் டை அல்கைல் கேட்மியம். அப்போ கேட்மியம் குளோரைட் ரிமூவ் ஆகிட்டு அசிட்டோஃபீனோன் கிடைக்கும். C6H5CO. ஸோ இந்த கார்பனில்
அல்கைல் குரூப் வந்து ஆட் ஆகும். CH3 அல்கைல் ஆட் ஆகும்போது C6H5 COCH3 அசிட்டோஃபினோன் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மெத்தட் ரோசமன் ரிடக்ஷன். அது மட்டும் இல்லாமல் நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு சீக்வன்ஸ் ரியாக்ஷன் கேட்கும்போது சீக்வன்ஸாக ரியாக்ஷன் கேட்பாங்க இல்லையா, ஐடென்டிஃபை ABCன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? நேம் ரியாக்ஷன் கேட்டால் ஈஸியாக எழுதிடுவோம். பட் அதுவே கன்வர்ஷனை கேட்கும்போது எழுத மாட்டோம். ஸோ நேமிங் ரியாக்ஷன்ஸில் நேமை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த ரியாக்ஷனில் என்ன ரியேஜன்ட் யூஸ் பண்ணுறோம், என்ன ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத தெளிவாக இருந்தீங்கன்னா 2 விதமாக கேள்வி கேட்டால் நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நேமிங் ரியாக்ஷனாக கேட்டாலும் சரி, இல்லை ரியாக்டன் கொடுத்துட்டு ப்ராடக்ட் கேட்டாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணணுங்க, தெளிவாக அந்த ரியாக்ஷன்ஸை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ ஆசிட் ஹாலைட்ஸ்லேருந்து ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது பார்த்துட்டுங்களா? ஸோ இது எல்லாமே அலிஃபேட்டிக் ஆல்டிஹைடுக்கான ப்ரிப்பரேஷன் தான். இது மட்டும் பார்த்தீங்கன்னா அலிஃபேட்டிக் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன்ஸுக்கு நம்ம பார்த்துட்டோம். ஸோ இங்கே இது மட்டும் இந்த ரியாக்ஷன்ஸில் அரோமேட்டிக் கீட்டோன்ஸ் வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரோமேட்டிக் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். சரிங்களா? அரோமேட்டிக் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோனுக்கு இதையும் கேர்ஃபுல்லாக பாருங்கள். அரோமேட்டிக் காம்பவுண்ட் அப்படின்னாவே ஸ்பெஷல் தான். ஏன்னா அரோமேட்டிக் காம்பவுண்ட் அப்படிங்கிறது லைட்டாக ப்ளசன்ட் ஸ்மெல் இருக்கும். இப்போ பெட்ரோலு, சரிங்களா, டீசல் எல்லாமே பார்க்குறீங்க. பெட்ரோல் டீசல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு லைக் பண்ணக்கூடிய ஸ்மெல் தான். சரியா? பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் நம்ம விட்டுட்டு இருக்கும்போதே அந்த ஸ்மெல் பண்ணோம்னா ஒரு விதமான ஃப்ரூட்டி ஓடுற மாதிரி வரும். சரிங்களா? நமக்கு அதை குடிக்கணும்னு கூட தோணும் சில டைம் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மெல் வரும். அது எல்லாமே என்னென்னா அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஸோ அரோமேட்டிக் காம்பவுண்ட் அப்படின்னா அந்த பெட்ரோல் டீசல் மாதிரி கெரசின் மாதிரி எப்படி இருக்குங்க, ஒரு விதமான ஸ்மெல் வரும். சரிங்களா? நம்ம வாழ்க்கையில் அதிகமாக அதை பார்த்துட்டு தான் இருக்கிறோம். சரிங்களா? அந்த அரோமேட்டிக் காம்பவுண்டில் ஒன் ஆஃப் த காம்பவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சால்டிஹைட். சரிங்களா? அப்போ பென்சால்டிஹைட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ பென்சால்டிஹைடில் ஃபஸ்ட் அரோமேட்டிக் ஆல்டிஹைட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து அரோமேட்டிக் கீட்டோன்ஸ் பார்ப்போம். சரிங்களா? இப்போ அரோமேட்டிக் ஆல்டிஹைடில் பென்சால்டிஹைட் தான் மேஜராக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பென்சால்டிஹைட் ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிப்பரேஷன் பை ஆக்சிடேஷன் ஆஃப் டொலிவின், நாட் ஒன்லி டொலிவின். சரிங்களா? எனி அல்கைல் பென்சீன், எனி அல்கைல் பென்சீன். ஓகேங்களா? பென்சின் ரிங்கில் டைரெக்டாக அல்கைல் குரூப் எத்தில் மெத்தில் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோங்க, அல்கைல் பென்சின் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே அல்கைல் குரூப் மெத்தில், கீழே பென்சின் இருக்குது, அதனால் மெத்தில் பென்சின் டொலிவின் ஆக்சிடைஸ் பண்ணுறோம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் வெனடியம் பென்டாக்சைடு அண்ட் ஏர் அட் 773 கெல்வின். ஓகேங்களா? இந்த மாதிரி ஆக்சிடைஸ் பண்ணும்போது அல்கைல் குரூப் கன்வெர்டட் இன்டு த ஆல்டிஹைட், அல்கைல் குரூப் கன்வெர்டட் இன்டு ஆல்டிஹைட். இதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. சரிங்களா? CH3 CHOவா கன்வெர்ட் ஆகிடும். சரிங்களா? அப்போ டொலிவின் கேன் பி கன்வெர்டட் இன்டு பென்சால்டிஹைட் in the presence of vanadium pentoxide and air at 773 Kelvin. நீங்கள் எழுதுறது படிக்கிறது எல்லாமே இந்த ரியாக்ஷனாக தான் இருக்கும். எழுதுறது எழுதி பார்த்தாலும் சரி, படிக்கிறத படித்து பார்த்தாலும் சரி, எல்லாமே எதுவாக தான் இருக்கணும், இந்த ரியாக்ஷனாக தான் இருக்கணுங்க. சென்டென்ஸ் எல்லாம் தேவைப்பட்டால் படிங்க. இப்போ இதுக்கு சென்டென்ஸ் தேவையில்லை, நானே சொல்கிறேன் பாருங்க. டொலிவின் கேன் பி கன்வெர்டட் இன்டு பென்சால்டிஹைட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் வெனடியம் பென்டாக்சைடு அண்ட் ஏர் அட் 773 கெல்வின். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓனாகவே எழுதிக்கலாம். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் டொலிவினை பென்சால்டிஹைடாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீஃபன் ரியாக்ஷன். ஆல்ரெடி ஸ்டீஃபன் ரியாக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருப்போங்க, மெத்தில் சைனைடு யூஸ் பண்ணி அசிட்டால்டிஹைட் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே மெத்தில் சைனைடுக்கு பதிலாக ஃபினைல் சைனைடு ஆர் பென்சோநைட்ரைல் ஆர் சைனோபென்சின் இந்த மாதிரி எந்த நேம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு நேம் என்னங்க, ஃபினைல் சைனைடு, ஃபினைல் சைனைடு பென்சோநைட்ரைல். பென்சோநைட்ரைல் மீன்ஸ் திஸ் ஃபினைல் சைனைடை நீங்கள் ஹைட்ரோலைசிஸ் பண்ணிங்கன்னா பென்சோயிக் ஆசிட் கிடைக்கும். ஸோ பென்சோயிக் ஆசிட் கிடைக்கிறதுனால இதுக்கு பேர் பென்சோநைட்ரைல். ஃபினைல் சைனைடை ஹைட்ரோலைசிஸ் பண்ணிங்கன்னா பென்சோயிக் ஆசிட் கிடைக்கும், அதனால் இதுக்கு பேர் என்னங்க, பென்சோநைட்ரைல். சரிங்களா? இல்லைன்னா சைனோபென்சின். ஸ்டீஃபன் ரியாக்ஷனாக நம்ம என்ன ரியேஜன் யூஸ் பண்ணணுங்க, டின் குளோரைட்
அண்ட் கான்சன்ட்ரேட்டட் HCl. மெமரி பண்ணிடணும் நீங்கள் எப்படியுமே. ஸ்டீஃபன் ரியாக்ஷன் தான் டின் குளோரைடு அண்ட் கான்சன்ட்ரேட் HCl தான் அப்படிங்கிறத ஸ்டாண்டர்டாக மெமரி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் இண்டிவிஜுவலாக படிக்க வேண்டியதில்லை. சரிங்களா? ஸோ அப்போ ஃபினைல் சயனைட் டின் குளோரைடு அண்ட் கான்சன்ட்ரேட் HCl யூஸ் பண்ணோம்னா நமக்கு இமினியம் ஹைட்ரோக்ளோரைடு கிடைக்குது. பென்சால் இமினியம் ஹைட்ரோக்ளோரைடு அப்படின்னு சொல்லலாம். தென் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது H2O யூஸ் பண்ணி பென்சால்டியேட் கிடைக்குது. NH4Cl ரிமூவ் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது ரியாக்ஷன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மேக்ஸிமம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. சரிங்களா? என்ன அப்படின்னா மெக்கானிசத்தில் உள்ளே போய் கேட்பாங்க. அதனால் உங்களுக்கு நம்ம புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ரியாக்ஷன் மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு மெக்கானிசத்தோடு சேர்த்து கொடுத்துருக்கேன். ஸோ எட்டாவது ரியாக்ஷன் அப்படின்னா என்னென்னா யூசிங் குரோமைல் குளோரைடு. எட்டாவது ரியாக்ஷன் என்னங்க? யூசிங் குரோமைல் குளோரைடு இன் கார்பன் டெட்ராக்ளோரைடு ஆர் கார்பன் டை சல்ஃபைடு. கார்பன் டெட்ராக்ளோரைடு யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா கார்பன் டை சல்ஃபைடு யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அப்போ யூஸ் பண்ணும்போது நமக்கு இன்டர்மீடியேட்டாக என்ன கிடைக்குதுங்க? பென்சின் ரிங்கில் இருக்கக்கூடிய அந்த டொலிவின் சொல்கிறதுல CH2 ஹைட்ரஜன்ஸ் எங்கே வந்துடுதுங்க? ஒரு ஓவுக்கு வந்துடுது. சரிங்களா? அப்போ OH ட்வைஸ்னு வந்துருச்சுங்களா? ரிமைனிங் அப்படியே நம்ம எழுத வேண்டியதான். OCrCl2OH. ஓகேங்களா? ட்வைஸ். திஸ் இஸ் இன்டர்மீடியேட் காம்பவுண்ட். தென் ஹைட்ராலைசிஸ் பண்ணோம் அப்படின்னா பென்சால்டிகேட் கிடைக்குது. ஓகேங்களா? ஹைட்ராலைசிஸ் பண்ணும்போது என்ன கிடைக்குதுங்க? பென்சால்டிகேட் கிடைக்குது. சரிங்களா? இந்த ஓவரால் ரியாக்ஷனை நீங்கள் படித்து வச்சுருங்க. எட்டாவது ரியாக்ஷன் அப்படின்னாவே என்ன ஞாபகத்துக்கு வரணுங்க? குரோமைல் குளோரைடு இன் கார்பன் டெட்ராக்ளோரைடு. குரோமைல் குளோரைடு இன் கார்பன் டெட்ராக்ளோரைடு. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து மெயின் ரியாக்ஷனை நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருவீங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா மெக்கானிசம் நமக்கு தேவையில்லை. அதில் என்ன சொல்கிறேன் அதை மட்டும் பார்த்து வச்சுங்க. சரிங்களா? மெக்கானிசத்தை வந்து பார்த்தீங்கன்னா குரோமியம் குளோரைடு ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா Cr டபுள் பாண்ட் ஓ Cl. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பாண்ட் பிரேக் ஆகுது. பென்சின் ரிங்கில் இருக்கக்கூடிய இந்த பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகி குரோமியத்துக்கு வருது. சரிங்களா? அப்போ குரோமியத்தில் சிங்கிள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அப்போ குரோமியத்தில் சிங்கிள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா CH3 அப்போ இங்கே பாண்ட் ஒன்று குறையுதுங்க இல்லையா? அப்போ பேலன்ஸ் பண்ணுறதுக்காக CH3 ஒரு ஹைட்ரஜன் இந்த சிக்மா பாண்டை அங்கே ரிலீஸ் பண்ணிவிட்டு H+ஆக வெளியே வருது. அப்போ H+ஆக ரிமூவ் ஆகும்போது இந்த ஓவோட சேர்ந்து OHஆ சேஞ்ச் ஆகிடுது. சரிங்களா? அப்போ இந்த பாண்ட் இங்கே போச்சுன்னா டபுள் பாண்ட். இந்த பாண்ட் இங்கே வரும்போது நெகட்டிவ், இந்த கார்னருக்கு வரும்போது நெகட்டிவ். அந்த நெகட்டிவ் குரோமியத்துக்கு கொடுத்துச்சுன்னா Cr சிங்கிள் பாண்ட் ஃபார்ம் ஆகிடுது. சரியா? கார்பன் குரோமியம் சிங்கிள் பாண்ட். சரிங்களா? ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சிக்மாட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட். நாளைக்கு விச் ஆர் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் ஃபாலோஸ் சிக்மாட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு கேட்பாங்க. இல்லை அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்துட்டு கூட 2,3 sigmatropic reagent, 1,3 sigmatropic reagent, 1,5 sigmatropic reagent, 1,7 sigmatropic reagent அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ரீஅரேஞ்ச்மெண்ட். சரிங்களா? சிக்மாட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஸ்டெப்பில் கிடைச்ச இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3. சரிங்களா? 1 CH2ங்கிறது ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு. சரிங்களா? 1 2 3. அப்போ செகண்ட் கார்பனுக்கும் தேர்ட் கார்பனுக்கும் சிக்மா பாண்ட் ஷிஃப்ட் ஆகுது. சிக்மாட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா என்னென்னா ஸோ சிக்மாட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னோம்னா சிக்மா பாண்ட் வந்து ஒரு சிக்மா பாண்ட் அனதர் சிக்மா பாண்டாக சேஞ்ச் ஆகுது தான். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டு இந்த சிக்மா பாண்ட் பார்த்தீங்கன்னா குரோமியத்துக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஓகேங்களா? அப்போ இந்த சிக்மா பாண்ட் குரோமியத்துக்கு ஷிஃப்ட் ஆகும்போது இந்த டபுள் பாண்ட் ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா CH கார்பனுக்கு போகும். CH2ங்கிற கார்பனுக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஓகேங்களா? அப்போ இந்த பாண்ட் CH2 கார்பனுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது இந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆகி திரும்ப பென்சின் ரிங்குக்கே வந்துடுது. அதனால டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகிடுது. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸாக பார்த்தேன் உங்களுக்கு Cl- அங்கே இருக்குது இல்லையா? Cl- இந்த ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டு HCl ரிமூவ் ஆகிடும். அப்போ பாண்ட் ஃபார்மேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாண்ட் பிரேக் ஆகிடுது. இந்த பாண்ட் இங்கே ஃபார்ம் ஆகும்போது CH சிங்கிள் பாண்ட் O அப்படின்னு இருக்கும். இந்த பாண்ட் கம்ப்ளீட்டாக பிரேக் ஆகிட்டு CH சிங்கிள் பாண்ட் O, இந்த ஓவுக்கும் சிஆருக்கு சிங்கிள் பாண்ட் இருக்கும் OCr. ஸோ இந்த சிஆரில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் OH
Cl Cl இருக்குது ஓகேங்களா. ஸோ OH Cl Cl. தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த CHல் இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் CH2 இல்லைங்களா, அந்த CH2ல இருக்கக்கூடிய ஒன்றாவது ஹைட்ரஜன் குளோரினோட சேர்ந்து என்னவா ரிமூவ் ஆகுதுங்க, Cl மைனஸாக ரிமூவ் ஆகுது ஓகேங்களா. அப்போ HCl ரிமூவ் ஆகுது. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்மா பாண்ட் இந்த கார்பன் அண்ட் ஆக்சிஜனுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது கார்பன் ஆக்சிஜன் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுதுங்க. அப்போ CH டபுள் பாண்ட் ஓன்னு வரும்போது அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக OCR பாண்ட் பிரேக் ஆகுது. OCR பாண்ட் பிரேக் ஆகி குரோமியத்துக்கு ஷிஃப்ட் ஆகுதுங்க. இந்த பாண்ட் வந்து குரோமியத்துக்கு ஷிஃப்ட் ஆகுது. இந்த பாண்ட் குரோமியத்துக்கு ஷிஃப்ட் ஆகும்போது அதே பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த பாண்ட் Clக்கு ஷிஃப்ட் ஆகும்போது Cl மைனஸாக ரிமூவ் ஆகுதுங்க. தென் நெக்ஸ்ட் Cr OH Cl இருக்குது, HCl. இந்த நமக்கு ஃபைனலாக ப்ராடக்ட் என்ன கிடைக்குதுங்க, பென்சால்டிகேட் கிடைக்குது ஓகேங்களா. இதை தான் என்னென்னு சொல்கிறேங்க, 2,3 சிக்மாட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட், 2,3 சிக்மாட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஸோ 8வது ரியாக்ஷன் அப்படின்னா குரோமைல் குளோரைட் அண்டு கார்பன் டெட்ரா குளோரைடு தான் யூஸ் பண்ணுறோம் டொலிவினில் அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணணுங்க, மெமரி பண்ணி வைக்கணும். ஸோ உடனே என்ன பண்ணக்கூடாது, 8வது ரியாக்ஷனா பென்சின் ரிங்கை சும்மா காற்றுலேயே வரைகிற மாதிரி பேனாவில் நோட்டில் வரையாமல் நீங்கள் காற்றுலேயே வரையக்கூடாது. வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு மெமரி ஆகாது ஓகேங்களா. ஸோ பென்சின் ரிங்கை பென்னில் பேப்பரில் ட்ரா பண்ணுங்கள், இந்த ஸ்ட்ரக்சர் உங்கள் மனசில் பதியும். ஸோ டொலிவின் அண்ட் குரோமைல் குளோரைட் கார்பன் டெட்ரா குளோரைட் 8வது ரியாக்ஷனாக இதுதான் ரியாக்டன்ட் அண்ட் ரியேஜென்ட்டுங்கிற மனசில் வச்சுக்கிட்டு படிங்க சரிங்களா. ஸோ அதே போல் வேறு ஆல்டிகேட் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ண முடியுமானா பாசிபிள். இன் கேஸ் ஆஃப் ஹையர் ஆல்கைல் பென்சீன் த லாஸ்ட் கார்பன் ஆஃப் த செயின் கெட்ஸ் ஆக்சிடைஸ்டு. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டொலிவினுக்கு பதிலாக எத்தில் பென்சின், நம்ம இங்கே வந்து மெத்தில் பென்சின் எடுத்திருக்கோம். சப்போஸ் எத்தில் பென்சின் ரிங்கில் CH2 CH3 இருக்கும் பட்சத்தில் சரிங்களா, அப்போ 8வது ரியாக்ஷன் நீங்கள் பண்ணும்போது அந்த CH3 கார்பன் தான் என்ன ஆகும், ஆக்சிடைஸ் ஆகும். பென்சின் ரிங் போட்டு CH2 CH3 இருக்கும்போது அங்கே எங்கே ஆக்சிடைஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH2 CH3ல CH3 அந்த கார்பன் தான் என்ன ஆகுங்க, ஆக்சிடைஸ் ஆகும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்க, ஃபினைல் அசிட்டால்டிகைடு தான் கிடைக்கும். சப்போஸ் எத்தில் பென்சீன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபினைல் அசிட்டால்டிகைடு தான் ப்ராடக்டாக கிடைக்கும் சரிங்களா. அதுதான் இன் கேஸ் ஆஃப் ஹையர் ஆல்கைல் பென்சீன் யூஸ் பண்ணிங்கன்னா த லாஸ்ட் கார்பன் ஆஃப் த செயின் கெட்ஸ் ஆக்சிடைஸ்டு ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4th மெத்தடில் அரோமேட்டிக் ஆல்டிகைடுக்கு புக்கில் சென்டென்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டொலிவினை அசிட்டிக் ஆன்ஹைட்ரேட் அண்ட் குரோமிக் ஆசிட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அசிட்டிக் ஆன்ஹைட்ரேட் அண்ட் குரோமிக் ஆசிட், டொலிவின் ரியாக்ட் வித் அசிட்டிக் ஆன்ஹைட்ரேட் அண்ட் குரோமிக் ஆக்சைடு, அசிட்டிக் ஆன்ஹைட்ரேட் அண்ட் குரோமிக் ஆக்சைடு யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுங்க, பென்சைலிடின் டை அசிட்டோன் ப்ராடக்டாக கிடைக்குது, பென்சைலிடின் டை அசிட்டோன் ப்ராடக்டாக கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஆல்கலைன் ஹைட்ராலைசிஸ் யூஸ் பண்ணும்போது இங்கே சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு KOHO ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுறீங்க, KOH சோடியம் ஹைட்ராக்சைடு ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுறீங்கன்னா CHO சரிங்களா, CH கார்பனோட ஜாயின் பண்ணும்போது பென்சால்டிகைட் நமக்கு ஃபார்ம் ஆகும், அசிட்டிக் ஆசிட் ரிமூவ் ஆகும் சரிங்களா. ஸோ பென்சைலிடின் டை அசிட்டேட் இன்டர்மீடியேட்டாக கிடைக்குது சரிங்களா. ஜெம் டை அசிட்டேட் அப்படின்னு சொல்லுவோம். டொலிவின் ரியாக்ட் வித் அசிட்டிக் ஆன்ஹைட்ரேட் அண்ட் குரோமிக் ஆக்சைடு சரிங்களா டு ஃபார்ம் பென்சைலிடின் டை அசிட்டேட். திஸ் இஸ் ஏ ஜெம் டை அசிட்டேட். இது அல்கலைன் ஹைட்ராலிசிஸ் பண்ணிங்கன்னா பென்சால்டிகைட் கிடைக்குது சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்ரமன் கோச் ரியாக்ஷன். கேட்ரமன் கோச் ரியாக்ஷனில் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா பென்சால்டிகைட் தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ இதுக்கான ரியேஜென்ட் அண்ட் ரியாக்டன்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பென்சீன் சரிங்களா. கேட்ரமன் கோச் அப்படின்னா என்ன பண்ணுங்க, பென்சீனை ரியாக்டண்ட்டாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் சரிங்களா. பென்சீன் வித் கார்பன் மோனாக்சைடு அண்ட் HCl, பென்சீன் வித் கார்பன் மோனாக்சைடு அண்ட் HCl, ஆன்ஹைட்ரேட் அலுமினியம் குளோரைட் ஆர் CuCl எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆன்ஹைட்ரேட் அலுமினியம் குளோரைடு CuCl யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பென்சால்டிகைட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ரியாக்ஷனில் இன்டர்மீடியேட் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மைல் குளோரைடு. இதை ஃபார்முலேஷன் ஆஃப் பென்சீன் அப்படின்னு கூட சொல்லலாம்.
ஃபார்முலேஷன் ஆஃப் பென்சீன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா CHO அப்படிங்கிற குரூப் என்ன குரூப்புங்க? ஃபார்மைல் குரூப். ஃபார்முலேஷன் ஆஃப் பென்சீன் அப்படின்னா கேட்டர்மேன் கோச் ரியாக்ஷன். ஓகேங்களா? ஸோ அப்போ கேட்டர்மேன் கோச் ரியாக்ஷனில் கேட்டர்மேன் கோச்னாவே என்ன ஞாபகத்துக்கு வரணுங்க? பென்சீன் அண்ட் கார்பன் மோனாக்சைடு HCl யூஸ் பண்ணோம்னா பென்சால்டிஹைட் கிடைக்கும். இன்டர்மீடியட் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ரீமர் டீமன் ரியாக்ஷன். இது ஆல்ரெடி நீங்கள் ஃபீனால் லெசன்லேயே பார்த்து வந்திருப்பீங்க. அதாவது ஆல்கஹால் ஃபீனால் ஈதர்ஸில் பார்த்து வந்திருப்பீங்க. ஸோ ரிமைன் பண்ணுறதுக்காக திரும்ப நான் இங்கே சொல்கிறேன். சரிங்களா? ஃபீனால் ரியாக்ட் வித் குளோரோஃபார்ம் அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆர் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. எந்த ஒரு அல்கலி வேணாலும் யூஸ் பண்ணலாம். குளோரோஃபார்ம் அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு in the presence of at 343 Kelvin to form salicylaldehyde or orthohydroxybenzaldehyde. Orthohydroxybenzaldehyde only called salicylaldehyde. Then next product என்னன்னா parahydroxybenzaldehyde. ஓகேங்களா? ஸோ நம்ம ஆர்த்தோஹைட்ராக்சிபென்சால்டிஹைடு தான் மேஜர் ப்ராடக்டை இங்கே எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? அப்போ ரீமர் டீமன் ரியாக்ஷன் அப்படின்னாவே ஃபீனால் அண்டு குளோரோஃபார்ம் சோடியம் ஹைட்ராக்சைடு ஞாபகத்துக்கு வரணும். ஸோ குளோரோஃபார்ம் யூஸ் பண்ணி ஃபீனாலை ஃபார்முலேஷன் செய்யும்போது, இதுவும் ஃபார்முலேஷன் ரியாக்ஷன் தான், செய்யும்போது ஆர்த்தோஹைட்ராக்சிபென்சால்டிஹைடு பாராஹைட்ராக்சிபென்சால்டிஹைடு கிடைக்குது. சரிங்களா? ஸோ இந்த மெக்கானிசத்தில் கொஞ்சம் டீப்பாக உள்ள போய் பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியேட் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பென்சால் குளோரைட் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இங்கே கூட பார்த்தீங்கன்னா பென்சால் குளோரைடு உங்களுக்கு கிடைக்கும் 8வது ரியாக்ஷனில். ஸோ இங்கே வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா ரீமர் டீமன் ரியாக்ஷன் இன்டர்மீடியேட் அப்படின்னா கார்பின். நீங்கள் பேசிக் கான்செப்ட்ஸில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்டர்மீடியேட் பார்த்துருப்பீங்க. சார்ஜ்டு இன்டர்மீடியேட், சரிங்களா? நியூட்ரல் இன்டர்மீடியேட். சார்ஜ்டு இன்டர்மீடியேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்போகேட்டையான் அண்டு கார்பேனையான். நியூட்ரல் இன்டர்மீடியேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பின், நைட்ரீன், ஃப்ரீ ரேடிக்கல். சரி, இதெல்லாமே நியூட்ரல் இன்டர்மீடியேட்டில் வரும். இங்கே யூஸ் பண்ணுறது நியூட்ரல் இன்டர்மீடியேட் தான். அந்த இன்டர்மீடியேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பின். அந்த கார்பின் அப்படின்னா CH2ல அந்த கார்பின் மேலே 2 டாட் இருக்கும், லோன் பேர் எலக்ட்ரான். ஸோ இங்கே கார்பின் என்ன சொல்கிறோம் அப்படின்னா டைக்ளோரோ கார்பின் ஆக்ட் ஆஸ் ஏ இன்டர்மீடியேட். டைக்ளோரோ கார்பின் ஆக்ட் ஆஸ் ஏ இன்டர்மீடியேட். ஓகேங்களா? ஸோ குளோரோஃபார்ம்லேருந்து சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணும்போது நமக்கு H+ ரிமூவ் ஆகிட்டு, சரிங்களா, ட்ரைக்ளோரோ கார்பின் ப்ராடக்ட் கிடைக்குது. ஸோ ட்ரைக்ளோரோ கார்பின்லேருந்து கார்பன் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக, எக்ஸ்ட்ரா சார்ஜை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக குளோரின் எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு பாண்டட் எலக்ட்ரானை ரிமூவ் ஆகிடுது, -Cl-. அப்போ நமக்கு கிடைக்கிறது என்னங்க? டைக்ளோரோ கார்பின். சரிங்களா? ஸோ இந்த டைக்ளோரோ கார்பின் ஃபீனாக்சைடு அயானை அட்டாக் பண்ணும். சரிங்களா? ஃபீனால் சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் பண்ணிச்சுன்னா சோடியம் ஃபீனாக்சைடில் Na+ விட்டுட்டு நம்ம ஃபீனாக்சைடு அயானை மட்டும் எடுத்திருக்கோம். ஸோ பாண்ட் ஃபார்மேஷனாக இங்கே நம்ம தெளிவாகவே காட்டியிருக்கோம். மெக்கானிசம் நமக்கு தேவையில்லை. உங்களுக்கு எதுக்காக இந்த மெக்கானிசம் எழுதியிருக்கு அப்படின்னா இந்த கார்பின் ஃபார்மேஷனுக்காக தான் மெக்கானிசம் எழுதியிருக்கோம். ஃபர்தராக பாண்ட் ஷிஃப்டெல்லாம் நம்ம நல்லாவே இங்கே காட்டியிருக்கோம். சரிங்களா? கார்பேனியான் இந்த ஆர்த்தோ பொசிஷனை அட்டாக் பண்ணும். கார்பின் டைக்ளோரோ கார்பின் இந்த ஆர்த்தோ பொசிஷனை அட்டாக் பண்ணும். அப்போ இங்கே நம்ம பாண்ட் ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ இந்த கார்னரில் ஹைட்ரஜன் இருக்குது, அந்த ஹைட்ரஜனை அவுட்டரில் வெளியே எடுத்து எழுதியிருக்கோம். தென் நெக்ஸ்ட் இந்த ஹைட்ரஜன் பாண்டட் எலக்ட்ரானை பென்சீன் ரிங்குக்கு டொனேட் பண்ணிட்டு போகும்போது இங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆன இந்த டபுள் பாண்ட் திரும்ப ஆக்சிஜனை ஷிஃப்ட் ஆகி மைனஸ் சார்ஜ் வருது. ஓகேங்களா? ஸோ அப்போ O- திரும்ப வந்துருச்சு. இந்த ஹைட்ரஜன் எலக்ட்ரானை அந்த பாண்டட் எலக்ட்ரானை உள்ளே கொடுத்ததுனால டபுள் பாண்டு ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஹைட்ரஜன் நெகட்டிவ் கார்பனுக்கு ஷிஃப்ட் ஆனதுனால CH. தென் சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணுறோம். பாண்ட் ஷிஃப்டில் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். ஃபைனலாக நமக்கு கிடைக்கிறது ஆர்த்தோஹைட்ராக்சிபென்சால்டிஹைடு. சரிங்களா? இதுவெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அரோமேட்டிக் ஆல்டிஹைடில் பென்சால்டிஹைடு அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ். மெக்கானிசத்தோட இன்டர்மீடியேட்டோட கொஞ்சம் நல்லா தெளிவாக பாருங்கள். ஓகேங்களா? நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு அதுதான் யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ப்ரிப்ரேஷன் பார்க்கலாம்.